வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், டைரக்டா போய் இப்படி குத்தி கொலை பண்றதா கொலை கிடையாது. இப்போ கடவுள் ஒரு குடும்பம்ங்கிற ஒரு அமைப்பை நமக்கு உண்டுபடுத்தி கொடுத்திருக்கிறார். இப்போ மனைவிக்கு துரோகம் பண்ணி கொண்டு ஒரு புருஷன் ஒரு கள்ள உறவில் இருந்து கொண்டிருந்தால் அதுவே மறைமுகமாக மனைவியை கொலை செய்வதற்கு சமம் தான். அதுவே மறைமுகமாக அவர்கள் பிள்ளைகளை கொலை செய்வதற்கு சமம் தான் என்றுதான் வேதம் கூறுகிறது. லிட்டரலாக போய் நீ கத்தியை வச்சு குத்துனாதான் கொலைங்கிறது கிடையாது. நீ உன் மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டாலே நீ உன் மனைவியை கொலை செய்கிறாய். நீ உன் புருஷனுக்கு துரோகம் பண்ணிவிட்டாலே நீ உன் புருஷனுக்கு கொலை செய்கிறாய். உன் பிள்ளைகளை கொலை செய்கிறாய் என்றுதான் வேதம் கூறுகிறது. அதனால்தான் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று வேதம் கூறுகிறது. அதனால் வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள் என்று வேதம் கூறுகிறது. அதனால்தான் பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடிவிடு என்று வேதம் கூறுகிறது. அது எல்லாம் உங்களை அழித்து போட்டு விடும் என்று வேதம் கூறுகிறது. ஆகையால் தயவு கூர்ந்து விசுவாசிகளே, ஒரு ஊழியக்காரர்கள் தான் விசுவாசிகள், விசுவாசிகள் தான் ஊழியக்காரர்களே, தயவாய் போய் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை இந்த உலகத்துக்கு நாம் அறிவிப்போம். சத்தியத்தை சத்தியமாய் போதிப்போம். நம்முடைய ஆதாயத்துக்காக கிறிஸ்துவை யாரும் அறிவிக்க வராதீர்கள். தயவாய் ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பி நல்ல அவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து இந்த ஜனங்களுக்கு ஒவ்வொரு ஜனங்களையும் மீட்டெடுப்போம். ஆமென்.